கோமதியின் கபடி குழு. சுமதியின் கபடி குழு. கதை பார்ட் 2. கோமதியே, பசிக்குது, என்ன சாப்பாடு எடுத்து வை. இதை பாருங்க, நானும் மருமகளும் கபடி போட்டியில் சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். சோறு கீறு எல்லாம் 3 நாளைக்கு கிடையாது. போய் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு எங்களுக்கும் வாங்கிட்டு வாங்க. இந்த ரசம் புளி சோறு எல்லாம் வேணாம், நல்லா ஆட்டு பிரியாணியாக வாங்கிட்டு வாங்க. அப்போ தான் தெம்பா கபடி விளையாட முடியும். ஏன் கோமதி, அடுத்தது கபடியா? இப்போ எந்த ஆஸ்பத்திரி? சுமதி, இதுக்குத்தான் சொன்னேன், எடுத்த எடுப்பிலேயே அபசகுணமாக ஏதாவது வளருவாருன்னு. உங்கள் வாயை மூடுங்க. இந்த தடவை போட்டியில் கலந்து பரிசை வாங்குறது நிச்சயம். சரி, பரிசை வாங்குறங்களா இல்லை கீழே விழுந்து மண்ணை கவுறங்களா பார்ப்போம். ஏனுங்க, எங்களை பார்த்து பொறாமப்படாம நீங்களும் வேணும்னா ஆண்கள் போட்டியில் கலந்துக்கங்க. ஏன் கோமதி, விஷப்பரீட்சை? அந்த விஷப்பரீட்சை எல்லாம் உங்களோடு போகட்டும், ஆளை விடுங்க. எங்கே நழுவ பார்க்குறீங்க? நான் நழுவலை போய் பிரியாணி வாங்கிட்டு வரேன். அந்த பயம் இருக்கட்டும். உங்களுக்கு பயந்து எல்லாம் பிரியாணி வாங்க போகலை. போட்டியில் கபடி ஆடி யாராவது உங்கள் வாயை உடச்சிட்டா அப்புறம் பிரியாணி சாப்பிட முடியாது. அதனால்தான் 3 நாள் ஆனது போட்டி ஆரம்பம் ஆனது. சுமதி, உன் டீமோடு கிரவுண்டுக்கு வந்துடு, நான் என் டீமோடு போகிறேன். போட்டி ஆரம்பம் ஆனது. மேடையில் அலவன்ஸ் பண்ணினாங்க. ஹலோ, மைக் டெஸ்ட். கோமதி கபடி குழு கிரவுண்டுக்கு வரலாம். எதிரணி சுமதி கபடி குழு, நீங்களும் வரலாம். அத்தை, நீங்கள் தான் பெரியவங்க, முதல்ல உங்கள் அணியே போகட்டும். இதை பாருடி, இது விளையாடுற இடம். இங்கே எல்லாம் மாமியா மருமக உறவு கொண்டாடக்கூடாது. என்னை கோமதி கபடி குழுன்னே கூப்பிடலாம். மாலா, நீ முதல்ல போடி. நானா போகவா கோமதி? சரி, இந்த மூக்கு கண்ணாடியை கலட்டி பையில வச்சுக்கலாம். எவளாச்சும் மேலே வந்து விழுந்து மூக்கு கண்ணாடியை உடைச்சிட்டா அப்புறம் என்ன செய்யறது? மூக்கு கண்ணாடியை கழட்டியதும் மாலாக்கு எல்லாம் 2 தெரிந்தது. இந்தா கபடி. என்ன ஒன்றுமே தெரியல, ஒரே இருட்டா இருக்கு. ஏன் பாட்டி, கண்ணி தெரிஞ்சு தான் விளையாடுறீங்களா? கிரவுண்டுக்கு வெளியில் போய் கபடின்னு கத்துறீங்க. இங்கே யாரும் இல்லை. நந்து பையன் அவங்க கையை பிடிச்சு கிரவுண்டில் விட்டான். உடனே சுமதி அணி கத்தியது. இவங்க கிரவுண்டை விட்டே வெளியில் போயிட்டாங்க. ஆல் அவுட்டு. சரிடிம்மா, நான் போய் உக்காந்துக்கிறேன். அப்பாடா, இந்த கோமதி தொல்லை தாங்காமத்தான் வந்தேன். நல்ல வேலையா என்னை யாரும் பிடிக்கலை, அதுக்குள்ளே அவுட் ஆயிட்டோம். கோமதி சொன்னாங்க. இப்போ சுமதி கபடி குழு ஆடலாம். சுமதி கத்தினாள். லீலா, போய் ஒரு 4 பேரையாச்சும் அவுட்டாக்கிட்டு வா. சரிடி. கபடி முன்னேறினாள். கோமதி பின்னாடியே வந்து ஒரே அமுக்கினாங்க. அம்மாடி, பூதம் என்ன அமுக்குது, நான் நசுங்கி போயிட்டேன். லீலா கத்தினாள். இப்போ கோமதி அணி. கோமதி கூப்பிட்டாங்க. சுசி, நீ போ. என்ன, நானா? ஆமாம், நீ தாண்டி. எங்க அந்த தடி கம்ப கொடுடி, மெதுவாக ஊனிக்கிட்டு போகிறேன். சுசி, தடிக்கம்பை ஊனிக்கிட்டு ரேஷன் கடைக்கா போகிறேன் விளையாட? ஏன் தடிக்கம்பு? என் மானத்தை வாங்காத, இங்கே கொண்டா தடிக்கம்ப. மெதுவாக அப்படியே பந்தா காட்டுற மாதிரி கபடின்னு பொடி. என்னோட சுளுக்கு காலை வச்சுக்கிட்டு என்னத்தை பந்தா காட்டுறது? போய் தான் பார்ப்போம். சுசி காலை இழுத்துட்டு கபடின்னு சுளுக்கிய காலை வேகமாக பிடித்து இழுத்தது சுமதியின் அணி. விடுங்கடி, என் காலை உடைக்கிறீங்கள, விடுங்கடி. ஏண்டி கோமதி, உன் முகத்துக்காக விளையாட வந்தா உன் மருமகளை விட்டு என் காலை உடைச்சிட்டி பாவி. எனக்கு பரிசும் வேணாம், ஒன்றும் வேணாம். என் தடிக்கம்பை கொண்டாடி வீட்டுக்கு போகிறேன். அடுத்தது 2 அணியிலும் எல்லோரும் அவுட்டு. இப்போது கோமதியும் சுமதியும் களத்தில் இறங்க போகிறாங்க. யார் ஜெயிக்கிறாங்க பார்ப்போம். சுமதி கபாடின்னு வந்தாள். கோமதியால் பிடிக்க முடியலை. ஏண்டி,
ஆட்டமாடி காட்டுற, வீட்டுக்கு வாடி, விளக்கமாத்தாலேயே உன்னை அடிக்கிறேன். இதை பாருங்க, இப்படி மரியாதை இல்லாமல் பேசினால் அப்புறம் அத்தன்னு பார்க்க மாட்டேன். சரி, இப்போ கோமதி வருவாங்க. இதை வரண்டி, என்னைய ஆட்டம் காட்டுறே, இதோ வாரே. கபடி 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 மூச்சு விடாமல் சொன்னதில் கோமதி மயக்கம் போட்டு விழுந்தாங்க. கோமதி கண் விழிக்க 3 நாள் ஆனது. ஐசியூ வார்டில் நான் எங்கே இருக்கேன்? கபடியில் ஜெயிச்சு பரிசு வாங்கினேன், அதை எடுத்து வாடி சுமதி. அத்தை, அதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். 3 நாள் கழிந்தது. ஆஸ்பத்திரியில் இருந்து வீட்டுக்கு வந்தாங்க. கோமதி கபடி குழு எல்லோரும் வாசலில் நின்றது. ஏண்டி பாவி, விளையாடலாம்னு அழைச்சிட்டு போய் என் மூக்கு கண்ணாடி கீழே விழுந்து உடஞ்சி போச்சுடி. எனக்கு நீதான் புது கண்ணாடி வாங்கி தரணும். ஏண்டி கூறு கட்டவளை, கால் சுளுக்குன்னு சொன்னேன். என்னை அழைச்சிட்டு போய் உன் மருமக கிட்ட விட்டு என் காலையே உடைச்சிட்டா. நான் இப்போதான் பாபநாசம் போய் காலில் கட்டு போட்டுட்டு வந்து இருக்கேன். எனக்கு நஷ்ட ஈடு தாடி. ஏமா வந்தாள். இதை பாரு, நான் ஆடுறேன்னு உன் மருமகள் என்னை குப்புற தள்ளி 2 பல்ல உடைச்சிட்டா. எனக்கு ஒழுங்கு மரியாதையா தங்கப்பல் கட்டி விடுடி. கோமதி ஓடி போய் கதவை சாத்தி பூட்டிக்கிட்டாங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.